Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது கடந்த 3 மணி நேரத்துல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில தற்பொழுது 7 கிலோமீட்டர் வேகத்துல கிட்டத்தட்ட மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு மேற்கு தென்மேற்குல இருந்து 440 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் தென்கிழக்கிலிருந்து 970 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு அருகே கிழக்கு தென்கிழக்கில் 970 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல ஆந்திர பிரதேசம் காக்கிநாடாவில் இருந்து 990 கிலோமீட்டரிலும் தொலைவிலும் தற்பொழுது மையம் கொண்டிருக்கு. இது கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து 27ஆம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடல்ல சூறாவளி புயலாக மாறும். அதற்கு பிறகாக வடமேற்கு நோக்கி நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் 28ஆம் தேதி காலைக்குள் சூறாவளி புயலாக தீவிரமடைந்து அதற்கு பிறகாக வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து 28ஆம் தேதி மாலை இரவு நேரத்தில் காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர பிரதேசத்தை கரையை கடக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கும் பொழுது அதிகபட்சமாக மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக புயலாக உருமாறும் என தொடக்கத்திலே கூறப்பட்டாலும் கூட இன்றைய தினம் தீவிர புயலாக மாறும் என கூறப்பட்டது. எந்த பகுதியில கரையை கடக்கும் அப்படிங்கிற தகவலை முன்னதாக குறிக்கப்பட்டிருந்த அறிவிப்புல தெரியாம இருந்த நிலையில இப்போ அந்த மோந்தா புயல் எந்த இடத்துல கரையை கடக்கும், எந்த வேகத்துல கரையை கடக்கும் என தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயலுக்கும் தீவிர புயலாக வலுப்பெற்று தற்பொழுது ஆந்திர பிரதேசம் இருக்கக்கூடிய காக்கிநாடா பகுதிக்கு அருகே 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரங்கள்ல கரையை கடக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. இதனால தமிழகத்துல புயல் கரையை கடக்கும் பொழுது தமிழகத்துல எது போன்ற மழைக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா சென்னை வடகடலோர மாவட்டங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து தற்பொழுது 970 கிலோமீட்டர் தொலைவில தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மையம் கொண்டிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.